வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 8 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்டிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போமா? என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக்கே நேரா மல்லிகா ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்க மல்லிகா மேடம், வந்துட்டீங்களா மண்டபத்துக்கு?" மல்லிகா சொல்றாங்க, "இங்க பாருப்பா கார்த்திக் தம்பி, ராஜா தம்பி, நான் வந்துட்டு மண்டபத்துக்கு வந்துட்டேன். என்னப்பா அர்ஜென்ட்டான விஷயம்னு சொன்னேன். என்ன அர்ஜென்ட்டான விஷயம்?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், அத நான் உங்கள நேர்ல பார்த்தா மட்டும் தான் சொல்ல முடியும்." மல்லிகா சொல்றாங்க, "நான் மண்டபத்து வாசல்ல தான் நிக்கிறேன். ஸோ நீ வந்து என்ன உடனே பார்க்கலாம்." இது கேட்டதோட கார்த்தியும், "சரி இந்த வரேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜராஜாவ போய் பார்க்குறாங்க. மயில் வாகனத்தையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே கார்த்திக்கிட்ட, "என்னப்பா ஆச்சு? மல்லிகா டாக்டர் வந்தா ரேவதி கிட்ட பேசி உண்மைய எப்படியாவது நிரூபிச்சிருவாங்க. இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா ஆச்சு?" கார்த்தி சொல்றாரு, "மல்லிகா டாக்டர் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இனிமே அவங்கள இங்கே கூட்டிட்டு வர வேண்டியது மட்டும்தான் மிச்சம்." ஸோ இத கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, "அப்பாடா! எப்படியோ மல்லிகா டாக்டர் இங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ரேவதி கிட்ட உண்மைய சொல்லிட்டா, மாயா மகேஷ துரத்தி அடிச்சிரலாம். அப்புறமா இந்த கல்யாணத்த நிப்பாட்டாம உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்." கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, அத பத்தி அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த மகேஷ் ரேவதிக்கு நடக்க போற கல்யாணத்த நிப்பாட்டணும். அது மட்டும் தான் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்." இது கேட்டதோட அந்த ராஜராஜாவும், "ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். சரி, நீ போயிட்டு அந்த டாக்டர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொன்னதோட கார்த்தி மண்டபத்துக்கு வெளியில வராரு. அங்க மல்லிகா டாக்டர் நின்னுகிட்டு இருக்காங்க கையில கிஃப்ட்டோட. கார்த்தி நேரா மல்லிகா டாக்டர பார்த்து, "வணக்கம் மேடம்" அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, "வாப்பா தம்பி, என்னப்பா ரொம்ப முக்கியமான விஷயம், வான்னு கூப்பிட்டியாம்ல, என்னாச்சு?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், இது மாரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆள இன்ட்ரோ பண்ணணும் வாங்க" அப்படின்னு. அப்ப மல்லிகா கேட்குறாங்க, "யாருப்பா என்கிட்ட காமிக்க போற?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "நீங்க வாங்க மேடம், உங்ககிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா மல்லிகாவ கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போறாரு. அப்ப ஒரு ரூமுக்கு போனதோட மல்லிகா கேட்குறாங்க, "என்னப்பா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க?" கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு 2 பேர கூட்டிட்டு வருவேன். அவங்க யாருன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும்." அப்ப மல்லிகா கேட்குறாங்க, "சரிப்பா, நான் சொல்றேன், எதுக்கும் கவலைப்படாத." இது கேட்டதோட கார்த்தியும், "சரி மேடம், இங்கேயே இருங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா ரேவதிய போய் பார்க்குறாங்க. ரேவதி நேரா கார்த்திகிட்ட, "சொல்லுப்பா ராஜா, என்ன வேணும்?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்." இத கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க, "எனக்கு சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "வாங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கூட்டிக்கிட்டு அந்த மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மல்லிகா டாக்டர் கிட்ட, "இங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க மல்லிகா டாக்டர பார்த்துட்டு, "என்ன இது? இங்க டாக்டர் தான் இருக்காங்க. இவங்கள தான் காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தியா ராஜா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "இல்ல மேடம், நீங்க இங்கேயே இருங்க, வரேன்." அப்ப நம்ம ரேவதி நேரா மல்லிகா கிட்ட, "என்னாச்சு இந்த டிரைவருக்கு? அப்படி என்ன சர்ப்ரைஸ் குடுக்க போறாரு?" அப்ப மல்லிகா சொல்றாங்க, "அதான் ரேவதி, எனக்கும் தெரியல. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு." அப்ப ரேவதி சொல்றாங்க, "டிரைவர் என்ன சர்ப்ரைஸ் குடுக்க போறாருன்னு தெரியல. பார்ப்போம்" அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கார்த்தி நேரா அந்த மாயா மகேஷோட ரூமுக்கு போயிட்டுருக்காரு. மாயா மகேஷ் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் சொல்றாரு, "பாத்தியா, அந்த மயில் வாகனம் கோர்ட்டு குடுக்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த கோர்ட்ட குடுக்குறான் அப்படின்னு நெனச்சேன். அதே மாரி அவன் பிளான் பண்ணி ஏதோ ஒரு அரிப்பு செடிய வச்சு என்னை என்ன பண்ணியிருக்கான் பாத்தியா? அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமானப்படுற மாரி ஆகிருச்சு." ஸோ இத கேட்டதோட மாயா சொல்றாங்க, "இதுக்கு தான்டா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதுங்க கிட்டேருந்து கொஞ்சம் உஷாரா இருன்னு சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டியா?" அப்ப கார்த்தி நம்ம மகேஷ் சொல்றாரு, "இங்க பாரு மாயா, அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாவது
அத்தை பேரை சொல்லி, அதாவது சாமுண்டீஸ்வரி பேரை சொல்லி, என்னை எப்படியாவது மிரட்டி இந்த சட்டைய போட வைக்கணும் அப்படின்னு நினச்சி, என்னையும் அந்த சட்டைய போட வச்சுட்டான். நான் போட்ட பிறகு எனக்கு சுத்தமா அரிப்பு தாங்கவே முடியல. மண்டபத்துக்கு முன்னாடி மேடையில எல்லாருக்கும் முன்னாடியிலயும் டான்ஸ் ஆடி, ரேவதியும் நானும் எந்த அளவுக்கு லவ் பண்றோம், அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றா அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியிலயும் நிரூபிக்கலாம். நான் ரேவதி கூட க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கட்டும் அப்படின்னு நினச்சா, கடைசியில் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நான் அவமானப்படுற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொன்னதோட, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, டேய் இருடா, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இன்னும் எவ்வளோ நேரம், இன்னும் 1/4 மணி நேரமோ என்னமோ தான் உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மயில் வாகனம் ராஜராஜா, இனிமேல் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஸோ நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு, இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டுட்டேனே மாயா. மாயா சொல்கிறாங்க, டேய் அவமானம் முக்கியமா, இல்லை நீ வந்துட்டு அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாகணும்னு நினைக்கிறியா? அப்போ மகேஷ் சொல்கிறாரு, பல கோடி சொத்து தான் ரொம்ப முக்கியம். இது கேட்டுட்டோட அந்த மாயா சொல்கிறாங்க, சரி இப்போயாவது புரிஞ்சிச்சில்ல, தேவையில்லாமல் இனிமே மானத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, அப்படி பார்த்தா காசு கிடைக்காது. இது கேட்டதோட மகேஷும், சரி மாயா நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இது கேட்டதோட மாயாவும், சரி யாராவது வந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கார்த்தி ரூம்குள்ளே வராரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா கேட்குறாங்க, என்ன நாங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒட்டு கேட்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கியா? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் என்ன அப்படி பேச போகிறீங்க? ரொம்ப கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்க போகிறீங்க. நீங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா, உங்கள் 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை காமிக்கிறதுக்காக நான் கூப்பிட்றேன். அப்போ மாயா கேட்குறாங்க, ஏய் அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்க? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்க சொல்கிறேன். அப்போ மகேஷ் சொல்கிறாரு, மாயா நீ போகாத, இப்போ தானே இவனுங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஏதாவது ட்ரை பண்ணி நம்மளை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து வெளியில் விரட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறானுங்கன்னு நல்லா தெரியுது. நீ போவாத மாயா. அப்போ மாயா சொல்கிறாங்க, டேய் இவனுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இன்னும் 1/4 மணி நேரத்தில் உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருடா, நீ வா, அப்படி அவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி கூப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி மல்லிகாவும் ரேவதியும் இருக்காங்க. கார்த்தியோட பிளான் என்னன்னா, அங்கே போனதோட மல்லிகா நேராக அந்த மாயா மகேஷை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஃப்ராடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம கார்த்திக் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மாயாவும் மகேஷும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ரேவதியும் நம்ம மல்லிகாவும் நிற்கிறத பார்த்துட்டு மாயா மகேஷுக்கு செம ஷாக்கு. மாயா மகேஷ் கிட்ட, டேய் என்னடா இது, இவங்க 2 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க, ஒருவேளை நம்மளோட திட்டம் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? அந்த மல்லிகா இன்னரும் ரேவதி கிட்ட நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாளோ அப்படின்னு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்கிறாரு, சொல்லியிருக்கலாம் மாயா, இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும், வா மாயா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருடா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஷ் சொல்கிறாரு, இல்லை மாயா எனக்கு பயமாக இருக்குது, வா அந்த இடத்துலேருந்து போயிடுவோம். கார்த்தி மாயாவை பார்த்து, என்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, உள்ளே வரப்போறீங்களா இல்லையா? மாயாவும் மகேஷும் உள்ளர வராங்க. அப்போ ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, டிரைவர் ராஜா சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே, அது எங்களுக்கா இல்லை மல்லிகா மேடத்துக்கா? அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, எனக்கு தான் போல ரேவதி, பொண்ணு மாப்பிள்ளையே இது நாள் வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைல்ல, அதனால தான் பொண்ணு மாப்பிள்ளையை என்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறதுக்காக தான் ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல டிரைவர் ராஜா. இது கேட்டதோட கார்த்திக்கு ஷாக்கு. ஏன்னா இவங்க பார்த்ததோட உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம கார்த்தி எதிர்பார்த்தாரு. ஆனால் உண்மையை சொல்லலை. அதுக்கு பதிலாக மல்லிகா நல்லபடியாக பேசுகிறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. கார்த்தி நேராக மல்லிகாவை பார்த்து, டாக்டர் இவங்க 2 பேரையும் பாருங்கள், இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு மல்லிகா சொல்கிறாங்க, இவங்க 2 பேரையும் யாருன்னு தெரியலையே, ஆனால்
இவன் மகேஷ் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனா? ரேவதி, கங்க்ராச்சுலேஷன். உனக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன். இதான் கிஃப்ட்டு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு. அப்போ ரேவதி நேராக ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, இதை தான் வந்து சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களா? நானும் என்னமோ ஏதோ எனக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சி நானும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு சரி அப்படின்னு. அப்போ மாயா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர் ராஜா, நீ இந்த வீட்டோட ஜஸ்ட்டு டிரைவர் தான். நீ எங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ நீ எந்த லிமிட்டில் இருக்கிறியோ அந்த லிமிட்டில் மட்டும் இருந்தீன்னா உனக்கு நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பெரிய இடத்து சமாச்சாரத்தில் நீ கலந்துக்காத. இது கேட்டதோட கார்த்தி செம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ மகேஷ் நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர் ராஜா, ரேவதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்பாடு பண்ணிப்பேன். நீ அப்படி என்ன தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற? அப்போ நம்ம மாயா டக்குன்னு ரேவதியை பார்த்து, ரேவதி, நான் சொல்கிறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காத. இந்த டிரைவர் ராஜா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க? அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரேவதி, ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த டிரைவர் ராஜாவுக்கு எங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, ஒன்றை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாருன்னு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது நீ கேட்டியா பார்த்தியா? இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தியா? எங்களை வந்து தப்பானவங்க அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக இப்படி இந்த மல்லிகா டாக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த டிரைவர் ராஜா இப்படி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறமா நம்ம ரேவதி நேராக டிரைவர்கிட்ட, டிரைவர் ராஜா, என்ன நடக்குதுங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம், நான் ஒரு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஆனால் அது கடைசியில் நிரூபிக்கப்படாமல் போயிருச்சு. உடனே ரேவதியும், சரி பரவாயில்ல விடுங்க, போயிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. கார்த்திக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. மல்லிகா நேராக நம்ம சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்து, வா மல்லிகா, எப்போ வந்த? மல்லிகா சொல்கிறாங்க, அதை விட சாமுண்டீஸ்வரி, இந்த டிரைவர் ராஜா இருக்கான்னு அவன் ரொம்ப விசுவாசமான ஆளாக இருக்கான். அந்த மாயா மகேஷ் பற்றின உண்மைகள் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல, உன்கிட்ட சொன்னானா? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவனுக்கு உண்மை தெரியும்னு எனக்கு தெரியாதே மல்லிகா, அவன் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சான்? மல்லிகா சொல்கிறாங்க, அதான் சாமுண்டீஸ்வரி எனக்கும் தெரியல, ஆனால் அவன் ரொம்ப விசுவாசமான ஆள். எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட எவ்வளோ தெரியுமா கெஞ்சி கேட்டான். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கு தான் டிரைவர் ராஜா என் பொண்ணுக்கு ஏற்ற ஆள் அப்படின்ட்டு நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மல்லிகா சொல்கிறாங்க, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். அந்த மாயா மகேஷ் எனக்கு முன்னாடி வந்து நின்னும் எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க தெரியுமா? ஸோ அவங்க 2 பேரையுமே விடாத, நீ துரத்தி அடிச்சிரு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி, கண்டிப்பாக மல்லிகா, அவங்கள எப்படி நான் விடுவேன்? அவங்கள விரட்டி அடிச்சுட்டு மறுவேளை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதோட மல்லிகா சொல்கிறாங்க, சரி நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா பிரச்சனை ஆகிரும். அப்போ இது எல்லாத்தையுமே அந்த மாயா காதில் வாங்கிடுறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, அடி பாவி, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைதியாக இருக்கியா? ஓ, எங்களை வந்துட்டு எப்படியாவது போலீஸில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்க. உன் திட்டம் செல்லுபடியாகாது. நான் யார் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அப்படின்ட்டு மாயா நேராக அந்த சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா இங்கேருந்து போயிட்டு நேராக மகேஷை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வராரு. சாமுண்டீஸ்வரி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. கார்த்தி நேராக மல்லிகாவை பார்த்து, மேடம், ஏன் மேடம் இப்படி சொன்னீங்க? மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் ஒரு சேஃப்டிக்காக தான் இப்படி சொன்னேன். உனக்கே தெரியும், என்னை 2-3 தடவை அவங்க காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா இதை சொல்லி தாக்கணும். ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மேடம், ப்ளீஸ் மேடம், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ரேவதியோட வாழ்க்கையவே காப்பாற்ற முடியும். அதுக்கு மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கு இதில் எதுவுமே பண்ண முடியாது, ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம கார்த்தி போகிறாரு.
போனதோட நம்ம சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய மறுபடியும் பார்க்குறாங்க. அப்ப மல்லிகா சொல்றாங்க, "பாத்தியா சாமுண்டீஸ்வரி, அந்த பையன் எப்படி கெஞ்சுறான் அப்படின்னு. ஏதோ ஒரு பொண்ணுக்காக அப்படின்னு நினைக்காம, இந்த வீட்டு குடும்பத்த தான் குடும்பமா நெனச்சு காப்பாத்த நெனைக்கிறான். அந்த மாரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு, நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் சாமுண்டீஸ்வரி." அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஆமா மல்லிகா, அதுக்காக தான் டிரைவர் ராஜாவ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்ப சொல்லு, என்னோட முடிவு தப்பா?" மல்லிகா சொல்றாங்க, "உன் முடிவு என்னைக்குமே தப்பாகாது சாமுண்டீஸ்வரி. இங்க பாரு, நீ எடுத்த முடிவு சரிதான். இந்த மாரி ஒரு பையன் உன் பொண்ணுக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அதனால நீ உன் பொண்ண அந்த டிரைவர் ராஜாவுக்கே கல்யாணம் பண்ணி வையி. அவன் நல்லபடியா பார்த்துப்பான்." இத கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "சரி மல்லிகா, நீ இங்க இருந்தீன்னா, அந்த மாயா மகேஷ் உன்னை ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீ நேரா வீட்டுக்கு போ. நான் பொண்ணு மாப்பிள்ளைய உன் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்." இத கேட்டதோட மல்லிகாவும், "சரி சாமுண்டீஸ்வரி, எதுவா இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் உஷாரா பண்ணு. மாயா மகேஷ் சாதாரண ஆள் இல்ல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க உன்னை ஏமாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "சரி மல்லிகா" அப்படின்னு சொல்ல, மல்லிகா அந்த இடத்துலேருந்து போறாங்க. அப்புறமா நம்ம கார்த்திக்கு ஒரே குழப்பம். மல்லிகா டாக்டர வச்சு தான் எப்படியாவது இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா இப்படி ஆகிருச்சே. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையணும். ஆனா இப்படி ஆகிருச்சே அப்படின்னு கார்த்திக் கவலைப்படுறாரு. மயில் வாகனம் ஓடி வந்து கார்த்திய பார்த்து, "எப்பா கார்த்தி, என்னாச்சு? உண்மைய நிரூபிச்சிட்டியா இல்லையா? மல்லிகா டாக்டர் ரேவதி கிட்ட உண்மைய சொல்லிட்டாங்களா?" கார்த்தி சொல்றாரு, "அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல. அந்த மல்லிகா டாக்டர் இவங்க 2 பேரையும் பார்த்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நேரடியா பார்த்து, ஏன் இப்படி கேட்டீங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாயா மகேஷ பார்த்து பயமா இருக்கு. எனக்கு வந்துட்டு என் குடும்பம் ரொம்ப முக்கியம். ஐ அம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு தெரியல." அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, "இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு. அந்த மகேஷ துரத்தி அடிச்சுட்டு, நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நீ தாலி கட்டிட்டீன்னா, அத்தை முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல." இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "என்னால முடியாது. அத்தைக்கு துரோகம் பண்ற மாரி இருக்கும். ஒரு பக்கம் எனக்கு கல்யாணத்துல விருப்பமும் இல்ல." இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, "இங்க பாருப்பா கார்த்தி, நீ பண்றது ரொம்ப மோசம்." அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, "எனக்கு வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, பாவம் ரேவதி. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுக்கா ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம மயில் வாகனமும் நினைக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.